السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم. قال النبي صلى الله عليه وسلم: الدعاء مخ العبادة. وقال أيضا: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தொழுகையிலே நாம் தினமும் ஓதக்கூடிய, ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதக்கூடிய ஒரு அத்தியாயம் அல் ஃபாத்திஹா என்கிற அத்தியாயம். இஸ்லாமிய பெருமக்களில் எவரும் இதை அறிந்திராத மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. திருக்குரான் ஓத தெரியாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் அல் ஃபாத்திஹா என்கிற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று துவங்குகிற இந்த அத்தியாயம் எல்லா இறை நம்பிக்கையாளருடைய மனதிலும் இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், நம்மை சொல்லும்படி பணிக்கிறான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இதில் ஒரு கருத்து இருக்கிறது. உன்னை வணங்குகிறோம், பிறகு உதவி தேடுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்திலே உதவி தேடுவதற்கு முன்னாலே இபாதத்துக்கள் எதையேனும் செய்ய வேண்டும் என்று இதனுடைய கருத்து இருக்கிறது. எனவேதான் துஆக்கள் கேட்பதற்கு முன்னாலே கொஞ்சம் தஸ்பீஹாத்துகளை ஓதிக்கொண்டு அல்லது தொழுது கொண்டு திருக்குரானை ஓதிக்கொண்டு ஏதேனும் இபாதத் செய்து கொண்டு அதற்கு பிறகு கேட்கிற ஒரு வழக்கத்தை நமக்கு பெரியார்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். எதை கேட்டாலும் அதற்கு முன்னாலே சற்று ஏதேனும் ஒரு இபாதத் செய்து கொள்ள வேண்டும். தர்மம் செய்துவிட்டு துவா கேட்பார்கள், தொழுதுவிட்டு துவா கேட்பார்கள், பிறகு திக்ர்கள் செய்து கொண்டு துவா கேட்பார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு முன்னாலே இபாதத் செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை வணங்கி கொள்ள வேண்டும் என்கிற ஒன்று தெரிகிறது. பிறகு அல்லாஹ்விடத்தில் எதை கேட்பது? எதையும் கேட்கலாம். ஏனென்றால் பிரார்த்தனை வணக்கத்தின் மூளை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனையே ஒரு இபாதத்தான் என்று சொன்னார்கள். துவா ஹுல் இபாதா, துவா செய்வதே ஒரு இபாதத் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே ஹலாலான மார்க்கம் அனுமதித்த எல்லா விஷயங்களையும் கேட்கலாம். இதைத்தான் கேட்க வேண்டும் என்கிற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. செருப்பினுடைய வார் அருந்து போனால் கூட அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதே வேளையில் அல் ஃபாத்திஹா என்கிற இந்த அத்தியாயத்திலே உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்று சொல்லுகிற இந்த வசனத்திற்கு பிறகு அல்லாஹ் கற்றுத்தருகிற ஒரு உயர்ந்த பிரார்த்தனை இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா, எங்களுக்கு நேரான பாதையை, ஹிதாயத்தை எங்களுக்கு தருவாயாக என்று கேட்கிற அந்த பிரார்த்தனை மிக உச்சபட்ச பிரார்த்தனை ஹிதாயத். ஆக சாதாரணமான பிரார்த்தனை செருப்பினுடைய வார் சரி செய்தல். உலகத்தினுடைய காரியங்களையும் கேட்கலாம், அருமையினுடைய காரியங்களையும் கேட்கலாம். சில பிரார்த்தனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். கிட்டத்தட்ட ரப்பனா என்று துவங்குகிற துவாக்கள் மொத்தம் 40 துவாக்கள் 40 வசனங்களில் இடம்பெற்றிருக்கிறது திருக்குர்ஆனிலே. அதில் ஒன்று ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தோ வகினா அதாபன்னார். இந்த பிரார்த்தனை தெரிந்து கொள்ளாத மனிதர்கள் இருக்க முடியாது. எப்படி அல் ஃபாத்திஹாவை அறிந்து கொள்ளாதவர்கள் இருக்க முடியாது என்பது போல இந்த பிரார்த்தனையை தெரிந்து கொள்ளாதவர்களும் நிச்சயமாக இருக்க முடியாது. எல்லா பிரார்த்தனைகளுடைய முடிவிலும் இது கேட்கப்படும். இறைவா, இந்த உலகத்தின் நன்மையை கொடு, மறு உலகத்தின் நன்மையை கொடு, நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து விடு. இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அற்புதமான ஒரு பிரார்த்தனை. உலகத்திலே நன்மை என்றால் என்ன என்பது குறித்து பல்வேறு இமாம்கள் பல்வேறு விளக்கங்களை தருகிறார்கள். அதிலே ஒன்று மர்அத்து சாலிஹா, அழகான சாலிகான மனைவி என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது.
ஒரு நல்ல மனைவி அமைந்து விட்டால் ஒரு மனிதனுக்கு உலகத்திலே வேறு எதுவும் தேவையில்லை. அதுவே சொர்க்கம் மாதிரியான வாழ்க்கை அவனுக்கு கிடைத்துவிடும். சொர்க்கத்திற்கு ஈடு வைக்க முடியாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத ஒன்றுதான் சொர்க்கம். ஆனால் நமக்கு வேறு வழியில்லை. உச்சபட்ச இன்பத்தை சுட்டிக்காட்ட சொர்க்கம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதை தவிர நமக்கு வழியில்லை. எனவே தான் சொல்கிறோம், உலகத்திலே நல்ல மனைவி வாய்க்கப்பட்டவர்கள் சொர்க்க வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொல்கிறோம். அவ்வளவுதான். மொத்தத்தில் இந்த வசனங்களின் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கற்றுத்தருவது, அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். அப்படி கேட்பதற்கு முன்னாலே இபாதத் செய்து கொள்ள வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? ஹிதாயத் என்கிற உயர்ந்த பிரார்த்தனையும் முதல் செருப்பினுடைய வார் போன்ற உலகத்தினுடைய அன்றாட தேவைகள், எளிய தேவைகள் உட்பட அவனிடத்தில் தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவனின்றி அணுவும் அசையாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எனவே எல்லாமே அவனுடைய நாட்டப்பிரகாரம் நடக்கிறது. எனவே எல்லாவற்றையும் அவனிடத்தில் கேட்க வேண்டும் என்கிற சிந்தனையை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாவற்றையும் கேட்டு பெறுகிற தன்மையை தருவானாக. அல்லாஹ் நமக்கு எல்லாவற்றையும் தருவானாக. குறிப்பாக ஹிதாயத்தை, நேரான பாதையை நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.